அசி பரிமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, மலையாளியான இந்த பொண்ணு டெல்லியில் டீச்சராக ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. ஒரு நாள் ஒரு சின்ன ஸ்டாஃப் பார்ட்டியை முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு நடந்து வரும்பொழுது திடீர்னு இவங்களை பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணி கடைசியாக அந்த காருக்குள்ளேருந்து 4-5 பேர் இறங்கி வந்து இவங்களை தூக்கி அந்த காருக்குள்ளே போட்டுட்டு போயிடுறாங்க. மிகப்பெரிய சித்திரவதைக்கு அப்புறம், பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ரயில்வே ட்ராக்கில் இவங்களை கிழிஞ்ச சேலையாக வீசிட்டு போகுது அந்த கும்பல். இப்போ அங்கே பார்த்த நபர் இவங்களை தூக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண, இவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணி கிட்டத்தட்ட கொலை முயற்சி அப்படிங்கிற அளவுக்கு அந்த கும்பல் முயற்சி பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம் அப்போ இவங்களுக்கு தெரிய வருது. ரொம்ப நேர்மையான லாயரான நம்ம படத்துடைய கதாநாயகி இவங்களுக்காக வாதாட ஒரு தருணத்தில் கோர்ட்டில் களத்தில் இறங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. கௌரவ் சோலாங்கியும் அனுபவ் சின்ஹாவும் சேர்ந்து எழுதி இதை அனுபவ் சின்ஹா இயக்கியிருக்காப்புல. இந்த படத்துடைய கதைக்கிழமை இன்னைக்கு டேட்லையும் இந்தியா முழுக்க பெண்கள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமைகள், அவங்க மீதான தாக்குதல்கள் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக ஹார்ட் ஹீட்டிங்காக பேசின ஒரு படம். இதில் ஆக்சுவலி முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 3 தான். ஒன்று தாப்சி பொண்ணுடைய கதாபாத்திரம், இன்னொன்று கனி குஷ்ரித்துடைய கதாபாத்திரம், இன்னொன்று ஜட்ஜாக வரக்கூடிய ரேவதியுடைய கதாபாத்திரம். 3 பேருமே அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணணுமோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த கதையும் தாண்டி பொதுவாக இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது வயசு வித்தியாசமே பார்க்காம 6 மாத குழந்தைகள்ல இருந்து 80 வயசு பாட்டிகள் வரைக்கும் அத்தனை பேர் மீதியும் இங்கே இந்தியாவில் நடத்தப்படுது. இதுக்கெல்லாம் கொடூரமான தண்டனைகள், பயமுறுத்தக்கூடிய அளவில் தண்டனைகள் இருந்தால் மட்டும்தான் இந்த குற்றங்கள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பே இருக்கு. இல்லைன்னா எல்லாரும் இங்கே இந்த மாதிரி குற்றங்களை பண்ணிட்டு ஜாலியாக 7 வருஷம் போய் கம்பி பண்ணிட்டு திருப்பி வந்து எந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டாங்களோ அதே குற்றத்தை திருப்பியும் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அழுத்தமாக பேசின ஒரு படம் இது. அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது ஒரு A சர்டிஃபைடு படம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.